Assalamu alaikum. Hi viewers, welcome back to our TrendyRose channel. In this video, I'm gonna share some relationship names. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சொந்த பந்தங்களோட உறவுகளை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் வந்து எப்படி கூப்பிடலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நேம்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். பிஃபோர் தட் ஒன் திங், those who haven't subscribed my channel, kindly subscribe it and make sure to click the bell icon to receive the instant notification. யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்டேட் ஆகும். ஓகே, லெசனுக்கு போகலாம். இஃப் யூ ரெடி, லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஒன், கிராண்ட் வச்சு நம்ம எந்தெந்த உறவு முறைக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிராண்ட் ஃபாதர், தாத்தா. செகண்ட் ஒன், கிராண்ட் மதர், பாட்டி. கிராண்ட் டாட்டர், பேத்தி. கிராண்ட் சன், பேரன் அப்படின்னு நம்ம இந்த கிராண்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தென் கிரேட் கிராண்ட், இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் கிரேட் யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு பாட்டி, கிரேட் கிராண்ட் மதர். கொள்ளு தாத்தா, கிரேட் கிராண்ட் ஃபாதர். கொள்ளு பேத்தி, கிரேட் கிராண்ட் டாட்டர். கொள்ளு பேரன், கிரேட் கிராண்ட் சன். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் கிரேட் வச்சு இந்த மாதிரி உறவு முறைகள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் ஒன், ஸ்டெப் மதர். ஸ்டெப் மதர் அப்படின்னா வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபோர்த் ஒன், அடாப்டட் சன். அடாப்ட் சன் அப்படின்னா வளர்ப்பு மகன் அப்படின்றதுக்கு இந்த உறவு முறைகள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் மெட்டர்னல். மெட்டர்னல் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா சைடு உள்ள சிப்ளிங்ஸ்னால் அவங்க சிஸ்டரோ இல்லை பிரதரோ இருக்காங்க இல்லையா, அம்மா சைடில் உள்ளவங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் ஆன்ட்டி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். தென் சிக்ஸ்த் ஒன், பெட்டர்னல். பெட்டர்னல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்பாவோட சிப்ளிங்ஸ், அவங்களோட பிரதரோ சிஸ்டரோ, சித்தப்பா பெரியப்பான்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து பெட்டர்னல் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்லாஸ் ரிலேஷன்ஷிப். இன்லாஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த இன்லாஸ் ரிலேஷன்ஷிப் வரும். ஃபாதர் இன்லா மாமனார், மதர் இன்லா மாமியார். அதுவே வந்து ஹஸ்பண்டோட அக்காவோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா சிஸ்டர் இன்லா அப்படின்னு கூப்பிடலாம். அண்ணனோ தம்பியோ இருந்தாங்க அப்படின்னா பிரதர் இன்லா அப்படின்னு கூப்பிடலாம். அதாவது நாத்தனார் அப்படின்னு சொல்கிறத சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லலாம். கொழுந்தன் அப்படின்றத பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லலாம். தென் 11th ஒன், கோ பிரதர். கோ பிரதர் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து சகல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உறவு முறையை நம்ம வந்து கோ பிரதர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், co-sister. co-sister அப்படின்றது ரிலேஷன்ஷிப் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் 2 மருமகள் இருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு 3 பையன் அப்படின்னா, அந்த 3 மருமகளும் அவங்களுக்குள்ள உள்ள உறவு முறை co-sisters அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். தென் 13th ஒன், கசின். கசின்றது நம்மளோட அத்தை பசங்களை தான் நம்ம வந்து கசின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அத்தை பசங்களோட பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம வந்து செகண்ட் கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நம்பர் 14th ஒன், நீஸ். நீஸ் அப்படின்னா நம்மளோட சிப்ளிங்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓன் சிப்ளிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைய தான், அதுவும் ஃபீமேலாக இருந்தால் நம்ம வந்து நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி மேலாக இருந்தால் நெப்யூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஃபீமேலாக இருந்தால் நீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், மேலாக இருந்தால் நெப்யூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தென் 16th ஒன், அக்வான்டன்ஸ். அக்வான்டன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து தெரிஞ்சவங்கள, இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன்ஸ் இல்லை வந்து ட்வைஸ் பார்த்தவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு சொந்தமும் இருக்காது,
லைக் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் தெரிஞ்சவங்க, சும்மா ஒரு 2 தடவை பார்த்துருக்கோம், பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னா அவங்க பேர் தான் அக்வான்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த உறவு முறைக்கு பேர் தான். தென் நம்பர் 18th ஒன் நெய்பர்ஸ். நெய்பர்ஸ்னால் இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பக்கத்து வீட்டுக்காரவங்கள தான் நம்ம வந்து நெய்பர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் பெஸ்டி. இப்போ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இப்போ வந்து ட்ரெண்டியாக வந்த நேம் வந்து நம்ம வந்து பெஸ்டி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேட்டு வந்து இந்த மாதிரி உறவு முறைகளில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கேஷுவலாக நீங்கள் வீட்டில் கூப்பிட்றப்பே இப்படி கூப்பிட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ இனிமேல் எந்த உறவு முறைக்கு நம்ம வந்து எப்படி இங்கிலீஷில் வந்து கூப்பிடலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த பிறகு நம்புகிறேன். ஸோ ஆல்வேஸ் கீப் ப்ராக்டிஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Thanks for watching. If you like this video, don't forget to subscribe, like and share. And one more important thing, thanks for your